வணக்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கு எம்பெருமான் முருகனை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சின்ன தகவல் நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசி அது இதில் படித்தது, நான் படித்தது செவியால் கேட்டது அப்படிங்கிறது. இப்போ டெய்லி ஏதாவது ஒரு மேட்ரு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி நினைவு கூறுவதாக நினைத்துக்கொள்ளுங்க. புதிதாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. அப்புறம் இன்றைக்கி அந்த தகவல் என்ன அப்படின்னா, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் நமக்கு முருகரோட மிகச்சிறந்த ஒரு அடியார், முருகருடைய மிகச்சிறந்த பக்தர். முருகனுடைய புகழை பரப்புவதிலேயே தன்னுடைய காலம் உள்ள வரைக்கும் முழுக்க அவர் பெரிய முருக பக்தர், எல்லோருக்கும் நல்லா தெரியும். வாரியார் சுவாமிகள் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்திருந்த ஒரு கடவுள் மறுப்பாளர்கள், அப்போ அவங்கெல்லாம் நிறைய இப்போவும் இருக்காங்க, அப்போவும் இருப்பாங்க. அதில் கடவுள் மறுப்பாளர் ஒருத்தர் கேள்வி எழுதி துண்டு சீட்டு எழுதி கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு மேடைக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அதில் கடவுள் எங்கேயா இருக்கார், கடவுள் இருக்கிறத நீ நிரூபித்து காமி, அப்போ நான் என் தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புனாராம். வாரியார் சுவாமிகள் அந்த கடிதத்தை படிச்சுட்டு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பதிலோ உரிய பதிலை நகைச்சுவை தோன்ற இதை மாதிரி வாரியார் சுவாமிகள் கிட்டத்தட்ட நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதில் அந்த தொண்டருக்கு, அந்த அடியாருக்கு கிருபானந்த வாரியார் எந்த ஒரு பேச்சாளர்களுமே இல்லாத ஒரு தனித்துவம், கோபப்பட மாட்டார், நகைச்சுவை உணர்வோடு சிரித்த முகத்தோடு, ஐயா உனக்கு மூளை இருக்கிறதா, நீ அதை நம்புறியா, இந்த துண்டுச்சிட்டு அடுப்பிடவரை பார்த்து நான் அந்த கேள்வியை கேட்குறேன், மூளை இருக்கிறதுனா நீ மூளையை காமி, மூளை இருப்பது நீ நிரூபித்து காமிச்சேன்னா கடவுள் இருக்கிறத நான் உனக்கு உணர வைக்கிறேன், உன் மூளை எங்கே இருக்குன்னு நீ முதல்ல காமி அப்படின்னு சொன்னாராம். அது ஒரு மிகச்சிறந்த பதில். எல்லோரும் கேட்டு ரொம்ப நகைச்சுவையாக சிரிச்சிருக்கிறாங்க. அந்த கடிதம் எழுதினவர் கிருபானந்த வாரியார் அவர்களிடம் எழுந்து மன்னிப்பு கேட்டு, ஐயா என்னை மன்னிக்க வேண்டும், நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், மூளை இருக்கிறது என்று நான் எப்படி உணர்வுபூர்வமாக உணர்கிறேனோ அதே போல் கடவுளை நான் உணர்ந்தால் மட்டுமே முடியும், நான் நேரில் பார்க்கணுன்னு விரும்பக்கூடாதுங்கிறத நான் உங்களுடைய தகவலின் மூலமாக புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரும் ஒரு அடியாராக, அவரும் ஒரு இறைபக்தி உள்ளவராக, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவராக மாறினார் என்பது ஒரு கதை. இதை வாரியார் சுவாமிகள் அவருடைய பிரசங்கத்தின் போது கேட்ட ஒருத்தர் நமக்காக ஒரு தகவல் கொடுத்துருந்தார். அதிலிருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டதை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.